நட்பு நாட்டை சேர்ந்தவங்க இந்த ராஜாவுக்கு லக்கிங்கிற ஒரு குட்டி மான்ஸ்டரை பரிசா கொடுக்குறாங்க. ஆனா அந்த ராஜா அந்த மான்ஸ்டரை நல்லா பாத்துக்காம ஒரு இரும்பு சாட்டையை வச்சு அதை அடிக்கிறான். அதனால அதோடைய உடம்புல காயமே ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ராஜா அங்க ஓஷியனுங்கிற ஒரு அனிமல் ட்ரைனர் இருப்பாரு, அவர்கிட்ட அந்த சாட்டையை கொடுத்துட்டு இதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த லக்கிங்கிற குட்டி மான்ஸ்டரும் அந்த அனிமல் ட்ரைனரை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குது. ஆனா அது மேல சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கிறதுனால அதால அங்கிருந்து ஓடவே முடியல. ஆனா அந்த அனிமல் ட்ரைனருக்கு அந்த குட்டி மான்ஸ்டரை அடிச்சு துன்புறுத்துறதுக்கு மனசே இல்ல. அதனால அவர் கையில வச்சிருந்த இரும்பு சங்கிலியை கீழே போட்டுட்டு பாசமா அதுக்கு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட கொடுக்கிறாரு. ஆரம்பத்துல அந்த மான்ஸ்டர் அதுல விஷம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால அந்த ட்ரைனர் அந்த பழத்தை முதல்ல ஒரு கடி கடிச்சிட்டு அதுக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய ராஜாக்கே தெரியாம அந்த லக்கிங்கிற குட்டி மான்ஸ்டரை அந்த இடத்துல இருந்து காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் அவர் கூட ரொம்பவே ஜாலியா விளையாடுது. அவரும் அது கூட ரொம்ப பாசமா இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அந்த மான்ஸ்டர் அந்த அரண்மனையில காணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா பயங்கர கோவப்பட்டு அந்த ஊர் முழுக்க யார் இந்த அனிமல் ட்ரைனரையும் அந்த மான்ஸ்டரையும் பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயங்கரமா தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கவே இல்ல. அவர் ஒரு மலைப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. எப்படியோ ராஜாவுடைய ஆட்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சு அங்கிருந்து அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த லக்கிங்கிற மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அதோடைய ட்ரைனர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அதோடைய உருவத்தை பெருசா மாத்திக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிக்க பாக்குது. விட்டா அது கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னுடும் போல. அதனால அந்த ட்ரைனர் உடனே அதை நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அதை அடைச்சு வச்சிருந்த பெட்டிக்குள்ள இருந்து அவரா வெளியில வந்து அதை எப்படியோ தடுத்து நிறுத்துறாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோவம் எல்லாம் குறைஞ்சி அந்த மான்ஸ்டர் அதோடைய உண்மையான உருவத்துக்கே மாறுது.